வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏன் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார் டேஷ்போர்டில் எரியக்கூடிய சிம்பிள்ஸை பற்றி சில பேருக்கு தெரியறதில்ல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புதியதாக பல கண்டிப்புகளை கொண்டு காரை தயார் பண்ணுறாங்க நண்பர்களே. அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி கார் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை நண்பர்களே. அதனால் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்ம கார் கீயை ஆன் பண்ண உடனே டேஷ்போர்டில் எரியக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே கார் கீ ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த ஒரு சிம்பிளும் எரியக்கூடாது. ஆனால் அப்படி எரியக்கூடிய சிம்பிள்ஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கும் பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. கார் டேஷ்போர்டில் எரியக்கூடிய ஒரு 10 குறியீடுகளை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இந்த குறியீடு டேஷ்போர்டில் வந்தால் சீட் பெல்ட் அணியாமல் இருந்தால் சீட் பெல்ட்டை உடனடியாக அணிய வேண்டும் என்று அர்த்தம். இது போன்ற குறியீடு டேஷ்போர்டில் வந்தால் காரின் கதவுகள் திறந்திருக்கிறது என்று அர்த்தம். நன்றாக காரின் கதவுகள் மூட வேண்டும். டேஷ்போர்டில் இதுபோல குறியீடு வந்தால் என்ஜின் ஆயில் மிகவும் குறைவாக உள்ளது என்று அர்த்தம். அதனால் உடனடியாக இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ண வேண்டும் என்று அல்லது இன்ஜின் ஆயிலை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று அர்த்தம். டேஷ்போர்டில் இதுபோல குறியீடு வந்தால் பேட்டரி சார்ஜ் ஆகவில்லை என்று அர்த்தம். அதாவது டைனமோ ஆல்டர்னேட்டர் ரிப்பேர் ஆகியிருக்கும். அதாவது ஆல்டர்னேட்டரில் இருந்து வரக்கூடிய பவர் சப்ளை வரவில்லை என்று அர்த்தம். அதனால் யூனிட்டை உடனடியாக சரிபார்க்க வேண்டும். கார் சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீரென இந்த மாதிரியான சிம்பிள் டேஷ்போர்டில் வந்தால் கார் இன்ஜினை பழுதாகி உள்ளது என்று அர்த்தம். இதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதனால் இன்ஜினை உடனடியாக ஆஃப் செய்துவிட்டு சர்வீஸ் நபருக்கு உடனடியாக கால் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த சிம்பிள் டேஷ்போர்டில் வந்தால் காரின் எரிபொருள் மிக மிக குறைவாக உள்ளது என்று அர்த்தம். சிறிது தூரம் மட்டுமே செல்ல முடியும், உடனடியாக எரிபொருளை நிரப்ப என்று அர்த்தம். இந்த குறியீடு காரில் வந்தால் ABS பிரேக் சிஸ்டம் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். அதாவது ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம் பழுதாகியுள்ளது. அதனால் சாதாரண மெக்கானிக் பிரேக் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் ABS பிரேக்கை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அர்த்தம் நண்பர்களே. இந்த சிம்பிள் வந்தால் பிரேக் ஆயில் மிகவும் குறைவாக உள்ளது என்று அர்த்தம். பிரேக் ஆயிலை தேவைக்கேற்ற அளவு நிரப்ப வேண்டும். இது போன்ற சிம்பிள் டேஷ்போர்டில் வந்தால் பிரேக் தேய்ந்து விட்டது அல்லது பழுதாகி உள்ளது என்று அர்த்தம். உடனடியாக சர்வீஸ் சென்டரை அணுகவும். கார் சென்று கொண்டு இருக்கும் பொழுது டேஷ்போர்டில் இந்த மாதிரியான சிம்பிள் வந்தால் கார் என்ஜின் கூலண்ட் ஆயில் மிக மிக அதிக வெப்பமாக உள்ளது என்று அர்த்தம். அதனால் உடனடியாக கார் என்ஜினை ஆஃப் செய்ய வேண்டும். இது போல பல குறியீடுகளை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.